Good morning, students. Today, first standard term 3 EVS subject unit 5 பார்க்க போகிறோம். Unit 5 topic science in everyday life. Science in everyday life அப்படின்ற தமிழ் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அன்றாட வாழ்வியல் அறிவியலோட பங்கு தான் பார்க்க போகிறோம். லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் பாருங்கள். The learners name different kinds of clothes, know the importance of clothing, identify the types of clothes to suit different weather conditions. ஸோ என்னென்ன கிளாத்தெல்லாம் இருக்குது அப்படின்ற பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து அது கிளாத்தோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து வெதர் கண்டிஷனுக்கு ஏற்றாப்புல நம்மளோட கிளாத்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறோம், நம்ம ட்ரெஸ்ஸஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். பாருங்கள், நமக்கு கான்வர்சேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது அப்பா, பையன், பொண்ணு 3 பேர் பேசுகிற மாதிரி நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பாயோட நேம் பார்த்திங்கன்னா சலீம், சன்னோட நேம் என்னது சலீம், அந்த கேர்ள் அவங்களோட நேம் வந்து பர்வீன். ஃபாதருக்கு நேம் கொடுக்கல, அவங்க ஃபாதர் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, வாங்க. சலீம், பர்வீன், வாட் ஆர் யூ லுக்கிங் அட்? பர்வீன் சொல்கிறாங்க, ஐ எம் லுக்கிங் அட் த ட்ரெஸ்ஸஸ். நான் என்ன பார்க்குறேன், ட்ரெஸ்ஸஸை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சலீம், விச் இஸ் யுவர் ஃபேவரட் ட்ரெஸ்? இதில் உனக்கு ஃபேவரட் ட்ரெஸ் எது அப்படின்னு கேட்குறாங்க. பர்வீன், ஐ லைக் ஸ்கர்ட்ஸ். வாட் அபவுட் யூ? எனக்கு வந்து ஸ்கர்ட்ஸ் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கர்ட்ஸ்னால் என்னது, பாவாடை. உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்ட்டு அவங்க அண்ணனை பார்த்து கேட்குறாங்க. சலீம், ஐ லைக் ஷர்ட்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ். ஸோ எனக்கு வந்து என்ன பிடிக்கும், ஷர்ட்டும் ஷார்ட்ஸும் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபாதர், கம் let us look at various kind of clothes and buy what we want. ஸோ வந்து வாங்க, நிறைய வெரைட்டி ஆஃப் கிளாத்ஸ் இருக்குது, அதை பார்ப்போம், நமக்கு எது வேணும் அப்படின்றதையும் அதை வாங்குவோம் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாங்க. கிளாத் பாருங்கள், மெட்டீரியல்ஸ் தட் இஸ் யூஸ்டு டு மேக் ட்ரெஸ்ஸஸ், டவல்ஸ் அண்டு பெட்ஷீட் இன் த கிளாத். ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஷாப்புக்கு போயிருப்பீங்க இல்லையா? ஸோ அங்கே வந்து செப்பரேட்டாக கிளாத் இருக்கும், செப்பரேட்டாக என்ன பண்ணியிருக்கோம், கிளாத்தஸ் இருக்கும், அதாவது ஸ்டிச் பண்ண ட்ரெஸ்ஸஸும் இருக்கும் இல்லையா? ஃபஸ்ட்டு இது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, கிளாத், துணி மட்டும் சொல்கிறாங்க. மெட்டீரியல் தட் இஸ் யூஸ்டு மேக் ட்ரெஸ்ஸஸ், டவல்ஸ், பெட்ஷீட் இஸ் கிளாத். நெக்ஸ்ட்டு கிளாத்ஸ் பாருங்கள். ட்ரெஸ்ஸஸ் தட் வி வியர் எய்தர் ஸ்டிச்டு, எக்ஸாம்பிள் ஷர்ட், ஸ்கர்ட் ஆர் அன்ஸ்டிச்டு, எக்ஸாம்பிள் தோஸ்தி, சாரீ ஆர் கிளாத்ஸ். இது வந்து கிளாத், இது வந்து கிளாத்ஸ். ஓகேவா? ஸோ வந்து ட்ரெஸ்ஸஸ் வந்து எப்படி நம்ம வந்து வியர் பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்டிச் பண்ண ட்ரெஸ்ஸஸும் வியர் பண்ணுவோம், அன்ஸ்டிச்சுடு ட்ரெஸ்ஸஸும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், வியர் பண்ணுறோம். ஸோ ஸ்டிச்சுடுக்கு வந்து எக்ஸாம்பிள் ஷர்ட்டு, ஸ்கர்ட் எல்லாமே ஸ்டிச் பண்ணி, அதாவது தச்சு தான் வந்து என்ன கொடுப்பாங்க, நம்மளுக்கு வந்து ட்ரெஸ் வந்து கொடுப்பாங்க. அன்ஸ்டிச்சட் அப்படின்னா தோஸ்தி, சாரீ அப்படிலாம் அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டிச் பண்ண மாட்டாங்க, அது வந்து அந்த த்ரெட்டிலேருந்து என்ன பண்ணுவாங்க, நெய்வாங்க. சரியா, ஸ்பின் பண்ணியே அந்த கிளாத் வந்து சாரீ, தோஸ்திலாம் வந்து ரெடி பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூசஸ் ஆஃப் கிளாத். த ஃபாலோயிங் ஐட்டம்ஸ் ஆர் மேட் ஃப்ரம் கிளாத்: பேக், ஹேண்ட்கர்ச்சீஃப், பெட்ஷீட், கர்டைன், பேண்டேஜ், கிச்சன் டவல், பாத் டவல். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் தான். இது எல்லாமே எதுலேருந்து தான் வருது, கிளாத்துலேருந்து வர ட்ரெஸ்ஸஸ் தான். இப்போ பார்த்தீங்கன்னா பேக் வந்து நம்ம திங்ஸ் எல்லாமே வச்சு கொண்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஹேண்ட் கர்ச்சீஃப் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு ஸ்வெட் ஆகுது, இல்லை நம்ம வந்து இங்கே ஃபுட் எடுத்துட்டோம் அப்படின்னா ஆஃப்டர் ஹேண்ட் வாஷுக்கு அப்புறம் நம்ம ஹேண்டை வந்து ட்ரை பண்ணுறதுக்கெலாம் என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம். பெட்ஷீட் அப்படின்றது வந்து நம்ம பெட் கவர்ஸ், அதாவது பெட்டில் நம்ம வந்து பெட்டை வந்து கவர் பண்ணுறதுக்கு பெட்ஷீட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். தென் கர்டன் அப்படின்றலாம் நம்ம விண்டோஸ்லாம் வந்து கவர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், கர்டன்ஸ் யூஸ் பண்ணுறோம். பேண்டேஜ்ன்றது நமக்கு எங்கேயா அடிபட்டு இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, பேண்டேஜ் கொடுக்குறாங்க இல்லையா? தென் வந்து கிச்சன் டவல்னால் கிச்சனில் வந்து அதை ஏதாவது டஸ்ட்டு இல்லை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நிறைய அழுக்காக இருந்துச்சு அப்படின்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்கு கிச்சன் டவல் யூஸ் பண்ணுவோம். தென் வந்து பாத் டவல், நம்ம வந்து பாத் பண்ணிவிட்டு நம்மளோட பாடியை வெட் பண்ணுறதுக்கு, ட்ரை பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா டவல் தானே யூஸ் பண்ணுவோம். அதான் நம்மளோட யூசேஜாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மேட்ச் த ரிலேட்டட் பேர்ஸ். ஸோ இப்போ வந்து இந்த சைடு ஷர்ட், சாரீ, தோஸ்தி, ஸ்கர்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதோட பேர் வந்து மேட்ச் பண்ணும். இப்போ ஷர்ட் அப்படின்னாலே என்ன வரும், பேண்ட் வரும். ஸோ ஷர்ட்டுக்கும் பேண்ட் மேட்ச் பண்ணும். சாரீ அப்படின்னாலே என்ன வந்துடும், ப்ளவுஸ். தோஸ்திக்கு ஷர்ட், ஸ்கர்ட்டுக்கும் ஸ்கர்ட்டோட ஷர்ட். ஓகேவா?
ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து நம்மளோட ட்ரெஸ்ஸஸ் வந்து பேராக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். எஸ். நெக்ஸ்ட்டு ஸ்டோரி ஆஃப் கிளாத்ஸ் வந்து எப்படி வந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இயர்லி மேன் யூஸ்டு கிளாத்ஸ் மேட் ஆஃப் லீவ்ஸ் அண்ட் அனிமல் ஸ்கின். ஸோ இயர்லி மேன் வந்து ஃபஸ்ட்டு அதாவது ஆதி மனிதர்கள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ட்ரெஸ்ஸுக்கு என்ன பண்ணுறது, இப்போ வந்து நமக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் கண்டுபிடிச்சி எப்படி நிறைய டிசைன்ஸாக நிறைய வெரைட்டிஸில் போட்டுட்ருக்கோம். ஸோ அப்போ வந்து அது ஃபைண்ட் அவுட் பண்ணாதனால அவங்க என்ன பண்ணாங்க, லீவ்ஸை வச்சு அவங்களோட பாடியை வந்து கவர் பண்ணாங்க. தென் அனிமல் ஸ்கின்ஸும் யூஸ் பண்ணி என்ன பண்ணாங்க, அவங்களோட பாடியை வந்து கவர் பண்ணாங்க. பாருங்கள், லீவ்ஸ் அஸ் கிளாத்ஸ், அனிமல் ஸ்கின்ஸ் அஸ் கிளாத்ஸ். த கிளாத்ஸ் வி வியர் நவடேஸ் ஆர் மேட் ஆஃப் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் லைக் காட்டன், வூல், சில்க். எஸ், நம்ம நிறைய வெரைட்டி ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் வந்து இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு இயர்லி மேன் யூஸ் பண்ண ட்ரெஸ் அப்படின்னாலே நம்ம என்ன தான் சொல்லணும், லீவ்ஸ் அஸ் கிளாத்தஸ், அனிமல் ஸ்கின் அஸ் கிளாத்தஸ். இது ரெண்டு தான் அவங்க யூஸ் பண்ணாங்க. லீவ்ஸ் கிளாத்தும் அனிமல் ஸ்கின் கிளாத்து தான் அவங்க யூஸ் பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம காட்டன் பிளான்ட்லேருந்து நமக்கு எப்படி வந்து கிளாத் வந்து கிடைக்கிது அப்படின்ற ஃபஸ்ட்டு பார்ப்போம். வி கெட் காட்டன் ஃப்ரம் த காட்டன் பிளான்ட் ஃப்ரம் விச் வி மேக் காட்டன் கிளாத்ஸ். ஸோ வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, காட்டன் பிளான்ட்லேருந்து காட்டன் எடுத்துகிட்டு அந்த காட்டன்லேருந்து என்ன பண்ணுவோம், த்ரெட்டு வந்து ஸ்பின் பண்ணுவோம். அதில் ஸ்பின் பண்ணி அந்த த்ரெட் இது பண்ணதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறோம், ட்ரெஸ்ஸஸ் வந்து காட்டன் ட்ரெஸ்ஸஸ் வந்து நம்ம வந்து மேக் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ காட்டன் எடுத்துட்டாலே ஷர்ட், பேண்ட், ஸ்கர்ட்டு, ஃப்ராக் அண்ட் வந்து சாரீ எல்லாமே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா காட்டன்ஸில் தான் இப்போ நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஷீப்லேருந்து எப்படி வந்து வூல் வந்து எடுக்கிறோம் அப்படின்ற பார்ப்போம். வி கெட் வூல் ஃப்ரம் ஷீப் ஃப்ரம் விச் வி மேக் வூலன் கிளாத்ஸ். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஷீப்லேருந்து வூல் எடுக்கிறோம், அதுலேருந்து என்ன, அது உள்ளன் த்ரெட் வந்து ரெடி பண்ணுறோம். அதுலேருந்து தான் நம்ம வந்து ஸ்வெட்டர், கேப், க்ளவுஸ், சாக்ஸ் இது எல்லாமே நமக்கு வந்து ரெடி பண்ணுறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், சில்க் வார்ம்லேருந்து தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது கம்பளி பூச்சியிலேருந்து தான் நமக்கு என்ன கிடைக்குது, சில்க் கிடைக்குது. ஸோ அதை வச்சு தான் நமக்கு என்ன பண்ணுறாங்க, சில்க் கிளாத்தஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். அப்படி தான் ரெடி பண்ணுறாங்க. ஓகேவா? பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து அந்த சில்க் வார்ம் இருக்குது, அதோட அந்த சில்க் இருக்குது, சில்க்லேருந்து என்ன பண்ணுறாங்க, சில்க் த்ரெட் எடுக்கிறாங்க. அந்த த்ரெட்டுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுறோம், சில்க் கிளாத்தஸ் வந்து நமக்கு ரெடி ஆகுது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் காட்டன் அப்படின்னா செகண்ட் ஒன் அந்த டிஷர்ட்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து என்னது காட்டன். தென் வூல்ன்றது ஷீப் இருக்குது, ஷீப்னாலே இந்த கேப் தான் நம்ம வந்து மேட்ச் ஆகும். தென் வந்து சில்க் வார்ம்ஸ் வந்து எதுக்குள்ள மேட்ச் ஆகும், சில்க் சாரீஸ்க்கு மேட்ச் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிளாத்ஸ் அண்ட் சீசன்ஸ் பார்க்க போகிறோம். ஒய் டூ வி வியர் கிளாத்ஸ். ஏன் வந்து நம்ம வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து வியர் பண்ணுறோப்பா, ஏன் அப்படின்னா நம்மளோட பாடியை ப்ரொடெக்ட் பண்ணுறோம். எதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஹீட், cold, rain, dust, insect, germs and some injuries. ஸோ இதெல்லாம் இருந்து நம்ம வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு கிளாத் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? வி வியர் கிளாத்ஸ் டு ப்ரொடெக்ட் அவர் பாடி ஃப்ரம் ஹீட், கோல்ட், ரெயின், டஸ்ட், இன்செக்ட்ஸ், germs and small injuries. We wear different types of clothes in different seasons. ஸோ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்றாப்புல நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நம்மளோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து சம்மர் சீசன் பார்ப்போம். டூரிங் சம்மர் த டேஸ் ஆர் ஹாட். ஸோ சம்மர்னாலே நமக்கு தெரியும் எப்படி இருக்கும், ரொம்ப ஹாட்டாக இருக்கும். ஸோ அந்த டைமிங்கில் வந்து உங்களோட மதர் வந்து எந்த ட்ரெஸ் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, காட்டன் கிளாத் தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. எதுக்காக காட்டன் கிளாத் செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, காட்டன் கிளாத் வந்து நம்ம அந்த ஹாட்டான டேஸ்லேருந்து நம்மளை வந்து கூலாக ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து காட்டன் கிளாத்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். அதை லைனை லிசன் பண்ணுங்கள். டியூரிங் சம்மர் த டேஸ் ஆர் ஹாட், வி வியர் காட்டன் கிளாத்ஸ் டு கீப் அஸ் கூல். நெக்ஸ்ட்டு வின்டர் சீசன் பாருங்கள். வின்டர்னால எப்படி இருக்கும், ரொம்ப கோல்டாக இருக்கும். டியூரிங் வின்டர் த டேஸ் ஆர் கோல்ட், வி வியர் உல்லன் கிளாத்ஸ் டு கீப் அஸ் வார்ம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட பாடியை வந்து வார்மாக வச்சுக்கிறக்கா என்ன பண்ணுவோம், உல்லன் கிளாத்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதை தான் கொடுத்துருக்காங்க. வி வியர் உல்லன் கிளாத்ஸ் டு கீப் அஸ் வார்ம். சம் டேஸ் ஆஃப் த இயர் ஆர் ரைனி. சம் டேஸில் வந்து என்ன ஆகும், ரைனி சீசன்ஸ் வரும் இல்லையா, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெயின் கோட்ஸ் யூஸ் பண்ணுவோம். எதுக்காக நம்ம ரெயின் கோட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளை ட்ரையாக வச்சுக்கிறதுக்காக ரெயின் கோட்ஸ் யூஸ் பண்ணுவோம். தென் வந்து அம்பர்லாவும் நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ் பண்ணுவோம். ஸோ இது யூஸ் பண்ணலைன்னா என்ன ஆகும், நம்ம ரெயினில் ஃபுல்லாக வந்து என்ன ஆகிடும், நம்ம வச்சுருக்க திங்ஸாக இருக்கட்டும், நம்மளாக இருக்கட்டும், ஃபுல்லாகவே என்ன ஆகிடும் அப்படின்னா வெட்டாயிரும், ஈரமாயிரும். அதனால தான் என்ன பண்ணுறோம், ரெயின் கோட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். சம் டேஸ் ஆஃப் த இயர்ஸ் ஆர் ரைனி, we wear raincoat to keep us dry.
we also use on umbrella. ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ரைட் வி ஃபார் த வின்டர் கிளாஸ் அண்ட் எஸ் ஃபார் த சம்மர் கிளாஸ் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஸ்வெட்டர் கொடுத்துருக்காங்க. அது வந்து என்னது வின்டர் சீசனில் வரும். தென் வந்து காட்டன் ஷர்ட் சம்மர் சீசன் எஸ் மென்ஷன் பண்ணும். க்ளவுஸ் வின்டர் சீசன். ஃப்ராக் வின்டர் சீசன், ஃப்ராக் சம்மர் சீசன். திஸ் ஷால் வந்து என்னது வின்டர் சீசன். நெக்ஸ்ட்டு நமக்கு ஆக்டிவிட்டியில் என்ன, யூ ஆர் கோயிங் டு த ஹில்ஸ் where it's very cold, what the special kind of class we will need there, put the tick. ஸோ இப்போ வந்து நம்ம ஹில் ஸ்டேஷன் போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கொடைக்கானல் போகிறோம் அப்படின்னா நம்ம எந்த கிளாத் சூட் செலக்ட் பண்ணுவோம்? இந்த ஷால் செலக்ட் பண்ணுவோம், கேப் செலக்ட் பண்ணுவோம், தென் வந்து உள்ளன் ஃப்ராக்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவோம். எதுக்காக இதை செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளை வந்து வார்மாக வச்சுக்கிறதுக்காக இந்த ட்ரெஸ்ஸஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், யூனிஃபார்ம்ஸ். ஃபாதர், ஹாய் சலீம், யூ ஆர் லுக்கிங் வெரி ஸ்மார்ட் இன் திஸ் ட்ரெஸ். அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்க, சலீம் நீ இந்த ட்ரெஸ்ஸில் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சலீம் சொல்கிறான், தேங்க்யூப்பா, திஸ் இஸ் மை நியூ யூனிஃபார்ம். ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் வியர் யூனிஃபார்ம்ஸ் வென் தே கோ டு ஸ்கூல். இது வந்து என்னோட நியூ யூனிஃபார்ம்ஸ். நியூனானது புது ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்டுமே இந்த யூனிஃபார்மை தான் என்ன பண்ணிட்டு வரணும், வியர் பண்ணிட்டு வரணும். ஸோ ஸ்கூல் போகும்போது நாங்கள் யூனிஃபார்ம்ஸ் போட்டு தான் போகணும் அப்படின்ட்டு சலீம் சொல்கிறான். ஃபாதர், குட், ஹாவ் யூ சீன் எனி அதர் பீப்புள் வியரிங் யூனிஃபார்ம்ஸ்? நீ வேறு யாராவது யூனிஃபார்ம் போட்டு நீ பார்த்துருக்கியா அப்படின்ட்டு அவங்க அப்பா கேட்குறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ், செஃப், போலீஸ் உமன், நர்ஸ், ஃபயர்மேன், வாட்ச்மேன். ஸோ இந்த மாதிரி டாக்டர்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒயிட் கோட்ஸ் யூஸ் பண்ணுவாங்களே, லாயர்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம்ஸ் வந்து இருக்குது. சரியா? ஸோ யூனிஃபார்ம்ஸ்க்குன்ற ஒரு செப்பரேட் வேல்யூஸ் இருக்குது. ஸோ வி மஸ்ட் வியர் த யூனிஃபார்ம் வி கோ டு த ஸ்கூல். ஓகேவா? ஸ்கூல் போகும்போது நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும், யூனிஃபார்ம்ஸ் வந்து போட்டுட்டு போகணும். நெக்ஸ்ட்டு வாஷிங் கிளாத்ஸ். எப்படி வந்து நம்ம ட்ரெஸ்ஸை வந்து வாஷ் பண்ணணும், அதாவது சுத்தம் செய்யணும் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். The clothes we wear should be neat and clean. When we dress neatly, we look smart. ஸோ நம்ம வந்து ஒன்ஸ் ஒரு ட்ரெஸ்ஸை நம்ம வியர் பண்ணிட்டோன்னா என்ன ஆகிடும், அந்த ட்ரெஸ் ஃபுல்லாகவே டர்ட்டி ஆயிரும். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸை வந்து ப்ராப்பராக நம்ம வந்து வாஷ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து சோக்கிங் இன் வாட்டர். தண்ணியில் வந்து நம்மளோட டர்ட்டி ட்ரெஸ்ஸை வந்து என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஊற வைக்கணும். சோக்கிங்னா என்னது, ஊற வைக்கிறது. அப்ளையிங் சோப். தென் வந்து என்ன பண்ணணும், சோப் வந்து அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு வாஷ் பண்ணணும். ஸோ நல்லா வந்து எங்கே வந்து ரொம்ப வந்து டர்ட்டியாக இருக்கோ அந்த பிளேசஸ்லாம் வந்து நல்லா வந்து ப்ரஷ் போட்டு நல்லா கும்மி துவைச்சி என்ன பண்ணணும், நம்ம வந்து அதுக்கு வாஷ் பண்ணுற மெத்தடு அதுதான். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ரின்சிங் அப்படின்னா என்னது, நல்லா பக்கெட்டில் தண்ணி பிடிச்சி நல்லா அலசணும். அந்த சோப்போட அந்த பபிள்ஸ்லாம் போகிற அளவுக்கு என்ன பண்ணணும், நம்ம வந்து என்ன பண்ணணும், ரின்சிங் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து ட்ரையிங். ஃபைனலாக என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரெஸ்ஸை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், சன்லைட்டோட ஹெல்ப் மூலமாக ட்ரெஸ்ஸை வந்து ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து என்ன பண்ண முடியும், அந்த வாஷ் பண்ண கிளாத்தை வந்து யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், மேட்ச் த வேர்ட்ஸ் வித் த பிக்சர்ஸ். யூனிஃபார்ம் யார் போடுவாங்க, ஃபஸ்ட்டு பிக்சர் ஸ்டூடெண்ட்ஸ். தென் நெக்ஸ்ட் ஒன் செஃப் இருக்காங்க, செஃப்னா செஃப். போலீஸ் உமன், ஃபயர்மேன். நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் கிளாத்தஸ் பார்க்க போகிறோம். When people act in a play or a give dance performance, they wear special clothes are called costumes. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஸ்கூல் ஆனுவல் டே அப்படின்னால என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த சாங்ஸ்க்கு ஏற்றாப்புல அந்த ட்ராமாவுக்கு ஏற்றாப்புல நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட ட்ரெஸ்ஸஸ் வந்து செலக்ட் பண்ணுவோம் இல்லையா, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா காஸ்டியூம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். வெஜிடபிள்ஸ் மாதிரி, ஃப்ரூட்ஸ் மாதிரிலாம் அவங்க ட்ரீஸ் மாதிரிலாம் ட்ரெஸ்ஸஸ் மேக் பண்ணியிருக்காங்க பாருங்கள். தென் பீகாக், தென் வந்து ஹார்ஸ், ஃபேக் ஹார்ஸ், இது மாதிரிலாம் என்ன பண்ணியிருக்காங்க, ட்ரெஸ்ஸஸ் பண்ணியிருக்காங்களா. இதெல்லாம் வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸுக்கு ஏற்றாப்புல என்ன பண்ணுவாங்க, ட்ரெஸ்ஸஸ் வந்து வியர் பண்ணுவாங்க. பீப்புள் இன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா வியர் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ். எஸ், நம்மளோட இந்தியாவில் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வந்து வியர் பண்ணுவோம். நம்ம எல்லாருமே எந்த ஸ்டேட்டில் இருக்கோம், தமிழ்நாட்டில் இருக்கோம். ஸோ நம்மக்கிட்ட வந்து மோஸ்ட்லி நம்ம வியர் பண்ணுற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரீ அண்டு தோஸ்தி, ஷர்ட்டு, டவல் யூஸ் பண்ணுவோம். இப்போ நமக்கு 3 வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பஞ்சாப் ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க, செகண்ட் ஒன் என்னது கேரளா, தேர்ட் ஒன் தான் தமிழ்நாடு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நம்மளோட ட்ரெஸ்ஸஸும் சரி, நம்மளோட வே ஆஃப் வாக்கிங், ஸ்பீக்கிங் எல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ஸ்டேட்டுக்கும் மற்ற ஸ்டேட்டுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஒரு கண்ட்ரிக்கும் மற்ற கண்ட்ரிக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து நல்லாவே இந்த லெசன் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். இதுக்கு ரிலேட்டடான ஒன் வேர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஆன்சர்ஸ் ரைட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? உங்கள் பேரண்ட்ஸோட ஹெல்ப்பில். தேங்க்யூ. ஸோ இதோட உங்களுக்கு இந்த டேர்ம் லெசன்ஸ் வந்து முடியுது, போர்ஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுதுப்பா.